1998 முதல் 2001 வரை இந்தியாவின் சில நகரங்களில் ஒரே மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருந்தது. மக்கள் காணாமல் போனார்கள். ஆனால் பாடிஸ் இல்லை, விட்னஸஸ் இல்லை, ட்ரேஸ் கூட இல்லை. அது ஒரு சாதாரண கிரைம் அல்ல. அது சைலண்ட்லி ஆபரேட் ஆன ஒரு ஹிடன் நெட்வொர்க். தேவேந்தர் சர்மா வெளியில் பார்த்தால் ஒரு சாதாரண மனிதன் போல தோன்றினார். ஆனால் பின்னால் நடந்தது மிகவும் கால்குலேட்டட் ஆபரேஷன். டாக்ஸி டிரைவர்ஸ், ஸ்மால் டிராவல் ரூட்ஸ், ஐசோலேட்டட் பேசஞ்சர்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லி டார்கெட் செய்யப்பட்டதாக லேட்டர் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது. ஒருவர் இரவில் கேப் ஏறுவார். அதற்கு பிறகு அவர் பற்றிய எந்த தகவலும் மீண்டும் கிடைக்காது. அந்த காலத்தில் GPS இல்லை, லைவ் மொபைல் டிராக்கிங் இல்லை, டிஜிட்டல் பேமெண்ட் ரெக்கார்ட்ஸ் கூட அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை. அதனால் மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் ஒரு டெட் எண்டாக மாறிவிடும். விக்டிம்ஸின் பிலாங்கிங்ஸ் வேறு இடங்களில் டிஸ்போஸ் செய்யப்பட்டதாகவும், வெஹிக்கிள்ஸ் பிளாக் மார்க்கெட் நெட்வொர்க்குக்கு செல்லப்பட்டதாகவும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் லேட்டர் சஸ்பெக்ட் செய்தார்கள். ஒரு மனிதர் காணாமல் போனாலும் சிஸ்டம் அதை கனெக்டட் கிரைம் பேட்டர்னாக பார்க்க பல மாதங்கள் எடுத்தது. அதுதான் இந்த நெட்வொர்க்குக்கு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். ஒரு சிட்டியில் நடந்த டிசப்பியரன்ஸ் இன்னொரு ஸ்டேட்டில் கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் கேஸ் போல தோன்றும். போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் செய்வதும் அந்த காலத்தில் மிகவும் லிமிட்டெட். அதனால் இயர்ஸ் முழுவதும் விக்டிம்ஸ் சிம்பிளி மிஸ்ஸிங் என்று மட்டும் பதிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் பின்னால் ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிக் கொண்டிருந்தது. இந்த கேஸ் இந்திய கிரிமினல் ஹிஸ்டரியில் ஒரு சில்லிங் ரிமைண்டர். ஒரு டேஞ்சரஸ் நெட்வொர்க் உருவாக டெக்னாலஜி தேவையில்லை. சில நேரங்களில் சிஸ்டமில் இருக்கும் சைலன்ஸ் மட்டும் போதும்.